நாகூர் அருகே பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவன ஆலை விரிவாக்கத்திற்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அளவீட்டு பணிகளில் 4 வட்டாட்சியர்கள் தலைமையில் 48 அரசு ஊழியர்கள் ஈடுபட்டனர். 90% பணிகள் முடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் நரிமணம் வெள்ளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எல்லைக்கல் பதிக்கும் பணியினை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் எல்லைக்கல்லை பிடுங்கி ஆற்றில் வீசினர். இது பற்றி அறிந்து அங்கு சென்ற போலீசார் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் பலன் ஏற்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து அழைத்து சென்றனர். வந்தவாசி அருகே எடப்பாளையத்தில் கல்குவாரியில் வெடி வைக்கப்பட்டதில் சிதறி பறந்த கல் ஒன்று ஆறுமுகம் என்ற விவசாயியின் தலையில் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். கல்குவாரியால் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாகவும் குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். சென்னையைச் சேர்ந்த ஹரிபாபு என்பவர் நடத்தி வரும் அந்த கல்குவாரியில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி வெடிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கல்குவாரியில் எந்தவிதமான பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்றுவதில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் 7 கோடி ரூபாய் செலவில் பாய்மர படகு அகாடமியை அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2.75 ஏக்கர் பரப்பளவில் கூவம் ஆற்றின் முகத்துவாரத்தில் அந்த அகாடமி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டோக்கியோ ஒலிம்பிக் பாய்மர படகு போட்டியில் தமிழக வீரர்கள் 4 பேர் கலந்து கொண்ட நிலையில் அந்த விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அகாடமி கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தெலுங்கு தேச கட்சித் தலைவரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு தேர்தல் பிரச்சாரம் முடிந்த நிலையில் திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபட்டார். அவருக்கு கோயிலில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நீட் தேர்வு தேவை என்றும் அதில் முறைகேடுகள் நடந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னையில் பேசிய அவர், தவறுகள் நடந்தால் சரி செய்யப்பட வேண்டுமே தவிர அதற்காக கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்பது சரியல்ல என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் பள்ளி மாணவர்கள் 100 பேருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஊக்கத்தொகை வழங்கினார். மணிமாறன் யாரு? சிவா, பிரகதீஷ், சிவா, பிரகதீஷ். தூத்துக்குடி மாவட்டம் நாசிரேட்டில் இயங்கி வரும் உதவி மீன் பொறியாளர் அலுவலகத்தில் பணி நேரத்தின் போது அதிகாரிகளிடம் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மின்பாதை ஆய்வாளரான அந்தோணிராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராஜினாமா செய்ய போறீங்க, எழுதி கொடுங்க. நான் இல்லை எவருக்கா இல்லையா நாகர்கோயிலில் மதுபோதையில் அரசு பேருந்தில் ஏறிய முதியவரை ஓட்டுநர் நடுவழியில் இறக்கிவிட்ட நிலையில் போதையில் நடக்க முடியாமல் அவர் நட்டநடு சாலையில் படுத்துக்கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறு செய்தார். பின்னர் இளைஞர்கள் சிலர் அவரை மீட்டு சாலையோரம் அமர வைத்தனர். சேலத்திலிருந்து கர்நாடகா நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று மேட்டூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது சாலையோரத்தில் இருந்த வேப்பமரம் ஒன்று பேருந்தின் மீது சாய்ந்தது. இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியும் மேற்கூரையும் சேதமடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு கிளைகளை அறுத்து அகற்றப்பட்டு பேருந்து மீட்கப்பட்டது.
தருமபுரி மாவட்டம் பொம்மிடியை அடுத்த வீராட்சியூரில் உடும்புக்கறி சமைத்த கணேசன் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சென்ற வனத்துறையினர் கணேசன் வீட்டிலிருந்து சமைத்த உடும்பு இறைச்சியையும் கைப்பற்றினர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சியின் 2வது நாளான நேற்று 19,535 பேர் கண்டு ரசித்துள்ளனர் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்தும் ஊட்டிக்கு அதிக அளவில் வந்தவனம் உள்ளனர். திருச்செந்தூர் காந்தி மார்க்கெட்டில் புதிய கடைகளை கட்டி ஏலம் விட்ட நகராட்சி நிர்வாகம் பழைய கடைகள் முன்பு வாடிக்கையாளர்கள் வர முடியாதவாறு மண்ணை கொட்டி தங்களது வியாபாரத்தை நசுக்குவதாக வியாபாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் அரசு புறம்போக்கு நிலமான அந்த இடத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ளவே மண் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் விளக்கமளித்துள்ளார். கரூர் அருகே மதுரையைச் சேர்ந்த ராமர் பாண்டி என்பவர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான வினோத் கண்ணன், மகேஷ்குமார் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு நண்பருடன் பைக்கில் சென்ற ராமர் பாண்டி தேரப்பாடி அருகே கொல்லப்பட்டார். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நேற்றிரவு மதுரைக்கு புறப்பட்ட அரசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றது. நள்ளிரவில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பயணிகள் பின்னர் மாற்று பேருந்து மூலம் மதுரைக்கு சென்றனர். மதுரை பணிமனை பேருந்தை வேறு இடங்களில் பழுது நீக்கம் செய்ய முடியாது என அதிகாரிகள் கூறுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னை கண்ணகி நகரில் பழிப்பறி வழக்கில் போலீசிடம் சிக்கிய தனது நண்பன் தன்னையும் காட்டிக் கொடுத்து விடுவான் என்ற பயத்தில் பிளேடை விழுங்கிய இளைஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி பெண் ஒருவரிடம் தாலி சங்கிலி பறித்த வழக்கில் கருப்பு தீனா என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனை எறிந்த அவனது கூட்டாளி சிலுக்கு தீனா பிளேடை விழுங்கிய நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்காசி, குற்றாலம், குத்துக்கல், வலசை, மேலகரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சாம்பவர் வடகரை பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் போக வழியில்லாமல் சாலையில் தேங்கி நின்றதால் மக்கள் அவதிக்காளாகினர். சென்னை கோயம்பேட்டில் திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய ஆதம் என்பவர் கொலை செய்யப்பட்டு கிடந்த வழக்கில் அவருடைய நண்பர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு திருட்டு வழக்கில் கைதான ஆதம் விசாரணையின் போது தனது நண்பர்கள் வெளிமாநிலங்களில் இருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்வது குறித்து போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் பேரில் கைதான அவரது நண்பர்கள் ஜாமீனில் வெளியே வந்து ஆதமை தந்திரமாக தனியே அழைத்துச் சென்று கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திற்கு 200க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி மைக்கேல்புரம் ஓடை அருகே சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. அப்போது நெல் மூட்டைகள் சாலை ஓரத்தில் சிதறி விழுந்தன. லேசான காயத்துடன் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு நெல் மூட்டைகள் கொண்டு செல்லப்பட்டன. அதிக பாரத்தால் விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வாணியம்பாடி புதூர் பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் தபால் நிலையத்தை வேறு பகுதியில் உள்ள தபால் நிலையத்துடன் இணைக்க உள்ளூர் வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தபால் நிலைய போர்டு உள்ளிட்ட பொருட்களை அப்புறப்படுத்திய போது அவர்கள் வாசலில் நின்று மறித்தனர். நீ காலி பண்ணி போ சார், கவர்மெண்ட் காலி பண்ணு சார், பப்ளிக் பதில் அனௌன்ஸ் பண்ணிட்டு பாடி பண்ணு சார். 3 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நியூ டவுன் பகுதிக்கு தபால் நிலையத்தை மாற்றினால் முதியவர்களும் பெண்களும் எப்படி நடந்து செல்ல முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். மக்களின் எதிர்ப்பை அடுத்து தபால் நிலையம் அகற்றப்படுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது.